ஸோ ஹைஸ் நான் உங்களிடத்துலேருந்து இந்த பாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டுனுடைய 11வது பாகம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வீடியோனுடைய கண்டினியூவேஷன் இன்றைக்கி. ஒருவேளை இன்னத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு தாட்டி அந்த 10வது பார்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உண்டான வீடியோ தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ நேற்று எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த சூர்தாஸ், ஸோ அவருடைய கதை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அவருடைய ஃப்ரெண்டு வந்து அந்த மோகன்தாஸ் அப்படின்ட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த பூனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்ஸை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ப்ராஸ்தட்டிக் ஆம் லெக் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைகளோட அவங்க ஜம்முன்னு அவங்களுடைய லைஃப்பை நல்லபடியாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ மோகன்தாஸ்னுடைய லைஃப் வந்து பக்கா ஹாப்பி எண்டிங், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போது இப்போ சூர்தாஸ் மட்டும் பெண்டிங்கு. சரிங்களா? இப்போது அந்த சூர்தாஸ் என்ன பண்ணுறாரு, 2 கால் இல்லையா அவருக்கு. அவர் என்னென்னா இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு, யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை, தனியான ஒரு வாழ்க்கை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த வீல் சேரில் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு என்னை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போ, என்னை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவும் வந்து சூர்தாஸை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனோன்னே என்ன தான் இப்படி இருந்தாலுமே வந்து அந்த புத்தி வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாறாது பார்த்தீங்களா. ஸோ தனக்கு இப்படி ஒரு நிலமை வந்ததுக்கு வந்து மோகன்தாஸ் தான் காரணம், நீ தான் காரணம், அம்மா மேலே ஒரு கோபம், இந்த மாதிரி ஃப்ரெண்டு மேலே ஒரு கோபம், சாமி மேலே ஒரு கோபம், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோபம், நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, அடுத்தவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போது தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த ஆள் யார், இப்போ மோகன்தாஸ் போயிட்டார், இனி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அம்மா தான் அடுத்த ஒரு டார்கெட்டு. அதனால இப்போ வீட்டுக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. அந்த ஊரில் ஒரு பணக்கார ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆளினுடைய காசு பணத்தை பிடுங்கிடலாம், இது அம்மாவை வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அம்மாவையும் போட்டு தள்ளுறதில்ல, போலீஸ்ட்டை மாட்டி விட்டுடலாம், தண்டனை கொடுத்துடலாம், அவளுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு நீ தானே காரணம், அப்போ நீயும் துன்பப்படு அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்க அம்மாகிட்ட ஒரு நீட்டாக ஒரு பிளான் சொல்கிறான் சூர்தாஸ், நீ போய் அந்த பணக்காரர் இருக்கான் பார்த்தியா, அவனை வந்து இந்த மாதிரி டேக்காக பேசி அவனை வந்து உன்னுடைய வலையில் விழ வச்சுரு. அப்போ அவனை மிரட்டி அவனை ஃபுல்லாக காசு கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட இருந்து கறந்து அவனை பாப்பராக்கி தெருவில் நிறுத்தி வச்சுட்டு அந்த காசை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் இந்த பிளான் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பேரலாக சூர்தாஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த காசு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட்டையை போட்டு இந்த பக்கம் வரும்பொழுது இவங்க அம்மாவை மாட்டி விடுறதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எவிடன்ஸ் அது எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு தயாராக இருக்காப்புல. அப்போ இவங்க அம்மா வந்து அந்த காசு பணம் அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்த உடனே அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அந்த அத்தனையும் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு மூட்டை கட்டி வீல் சேரில் வச்சு அப்படி தள்ளிகிட்டே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக தள்ளிகிட்டே போகிறாப்புல. போனோன்னா அந்த ரோடு சைடில் நின்றுருக்க ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பேர் தான் வந்து பிலிப்ஸு, அப்படி தான் சொல்கிறாங்க, ஆப்வியஸ்லி பேர் மாறி இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் பேர் ஃபிலிப்ஸ். ஸோ அந்த கார் இப்படி எனக்கு லிஃப்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி நிறுத்தினோன்னே அந்த காரை அந்த பையன் நிறுத்துகிறான். எனக்கு வந்து இந்த மாதிரி முடியலப்பா, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களுக்கு துணிமணி அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பையை காமிச்சு துணிமணி அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ரொம்ப அவசரமாக போகிறேன், எனக்கு ஒரே ஒரு இது ஹெல்ப் பண்ண, கால் இல்லாதவன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசணுன்னா அந்த பையன் யாருன்னா வெளியூரில் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தவன், அந்த ஊரில் அன்னைக்கு தான் முதல் நாள் டிரைவர் வேலை செய்கிறதுக்காக சேர்ந்துருக்கேன், கொஞ்சம் இலகுன மனசுக்காரன், கொஞ்சம் பயந்த சுபாவமும் கூட. ஐயோ பரவாயில்ல என்ன இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றியாச்சு. இந்த வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த சூர்தாஸ் பண்ணின வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஒரு பொம்பளை இந்த மாதிரி ஒரு பணக்காரன் வீட்டில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வர்றதை பார்த்தேன், நீங்கள் வந்து இதுதான் அட்ரஸ்ஸு, நீங்கள் இந்த பொம்பளை இங்கே தான் போகிற மாதிரி இருந்தது, நீங்கள் போய் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணோன்னா போலீஸ்காரன் நீ யார், உன் பேர் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி அந்த ஃபோனை தூக்கி வீசியாச்சு. அப்போது போலீஸ் ஆப்வியஸ்லி அங்கே போகிறாங்க. போனோன்னா அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஏற்கனவே சூர்தாஸ் அந்த இடத்துல எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சாச்சே, அதனால அந்த அம்மா வந்து போலீஸு பிடிச்சிட்டு போயாச்சு. இந்த சூர்தாஸ் என்ன பண்ணுறான், அந்த காரில் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிலிப்ஸ் கூட பேச்சு கொடுத்து அவன் வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆள், இந்த ஊருக்கு வந்து அவன் புதுசாக வந்திருக்கான், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசி கறந்தோடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறான். என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமைடா, ஏன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத தான் நீ கேட்டே ஆகணும், அப்படி கேட்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த மாதிரி மாந்திரிக வித்தைகள்லாம் எனக்கு தெரியும், அதை வச்சு நான் உன்னை வந்து நாயாவோ இல்லை பூனையாவோ மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டு. இதை மிரட்டும் போது இந்த சும்மா நார்மல் சீப் மேஜிக் இருக்கும்ல, இந்த ஆள் தான் பயந்தாலும் ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வர ரொம்ப வெகுளி வேறு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சும்மா அந்த சீப் மேஜிக் டக்குன்னு அப்படி காட்டினோன்னே உண்மையாலுமே பெரிய மந்திரவாதி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்ஸ் பயந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், தயவு செஞ்சு என்னை இந்த மாதிரி நாயாவோ பூனையாவோ மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி
அப்போ அந்த கெஞ்சி கூத்தாடினோடனே சூர்தாஸுக்கு மனசில் ஒரே இது, என்னடா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வெகுளியாக இருப்பியாடா, இப்படிமாடா பயந்துக்குவே அப்படிங்கிற மாதிரி மனசில் இப்போ இவனை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வேறு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தூரம் போக வேண்டியது, அந்த காரை அவன் ஓட்டிகிட்டு வந்த பிலிப்ஸ் ஓட்டிகிட்டு வந்த அந்த வண்டியை நிறுத்திட்டு வேற ஒரு காரை திருடுறது, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது, வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல காரை திருடுறது, இப்படியே போய் 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 பாகிஸ்தானே போயிடுறாங்க. லாகூர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. பாகிஸ்தானில் அந்த லாகூர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. இந்த பிலிப்ஸுக்கு வந்து 20 வயசு தான் ஆச்சு, சின்ன பையன் தான். ஸோ அதனால் ஈஸியாக ஏமாற்றிடுறான் வேறு இந்த சூர்தாஸ். அப்போது இந்த மாதிரி அப்படியே போயாச்சா, போய் 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 பேரலாக இந்த பக்கம் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே எவிடன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பட் இந்த மாதிரி தான் திருடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட், சரி பரவாயில்ல இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்றோம், நீ வந்து பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த லாகூர் போனதுக்கப்புறம் சூர்தாஸும் அந்த ஃபிலிப்ஸும் அங்கே உட்காந்துட்டு ஆனால் தான் ஒரு பெரிய பணக்காரனாகவும் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு, அதுக்கப்புறமும் அந்த சூர்தாஸ் வந்து பிலிப்ஸை வச்சு தன்னுடைய என்னென்னலாம் அந்த வேண்டாத வேலைகள் எல்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃபிலிப்ஸுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், நல்ல ஒரு ஆன்மா, அவன் இப்படி வந்து சிக்கிட்டான். அப்போது வேண்டா வெறுப்பாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டதவனுடைய வழக்கம், சாமியை நான் இப்படி ஆகிட்டேனே, என்னை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு இது இந்த மாதிரி இந்த ஒரு கொடுமைக்காரங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டது அவனுடைய வழக்கம். இதை மேலே இருந்து அந்த சூர்தாஸினுடைய அந்த காதலி மேலே அந்த நீலு அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தோன்னே என்னடா இது நம்ம என்னமோ நினச்சி நம்மளுடைய ஹையர் சோல்கிட்ட சொன்னோம், என்னென்னமோ இருக்கிறத விட இன்னும் சூர்தாஸ் திருப்பியும் மோசமாக போயிட்டானே அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட குறையில. சரி எது நடந்தாலுமே வந்து அவர் ஹையர் சோல் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, நான் அதனால் நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நீலுவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இறைவன்ட்ட வேண்டது ஒரே இதாக வச்சுட்ருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹையர் சோல் வந்து நீலுவை பார்த்து, அம்மா உனக்கு வந்து என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது. அதாவது நீ என் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கே, இறைவன் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருக்கே, அதில் எந்த விதமான அசைவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்த சூர்தாஸ்னால இப்போ திருப்பியும் ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுற, ஏன் இப்படி நடந்தது? நான் ஒரு நாடகம் நடத்தினா அந்த நாடகத்தில் இன்னும் 4 பேர் எச்சா பாதிக்கப்பட்டுனாங்களே நீ நினைக்கிற, கவலைப்படாத, அது அவரவருடைய கர்மம். அந்த பணக்காரன் வந்து எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியான பார்த்தீங்களா, பாப்பரான பார்த்தீங்களா, அவன் சம்பாரித்த மொத்த காசுமே வந்து மோசமான ஒரு வழியில் வந்தது. அதனால் அவனுக்கு கிடைச்ச தண்டனை அந்த எல்லா காசுமே அவனை விட்டு போய் அவன் வந்து ஓட்டாண்டியாக நிற்கிறது அப்படிங்கிறது. இந்த சூர்தாஸனுடைய அம்மாவுக்கு வந்து அந்த கொஞ்ச நாள் அந்த ஜெயிலில் இருந்த அந்த ஒரு தண்டனை எதுக்குன்னா, அந்த அம்மா செஞ்ச கெட்ட காரியங்களுக்கான உண்டான ஒரு விளைவு தான். இந்த பிலிப்ஸ் இருக்காம்பர், அவன் நல்லவன், உண்மையாலுமே அவன் நல்ல சொல். ஆனால் அவன் வந்து அநியாயத்துக்கு பயந்துபடி. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பயந்தபடியாக இருக்கக்கூடாது, தைரியமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பாடம் வேணும், அதுவும் அழுத்தமான பாடம் வேணும். அதற்கு கிடைச்ச ஒரு பாடம் தான் வந்து அவன் சூர்தாஸ் கிட்ட சிக்கிட்டு அவன் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறது. இது எதுவுமே அவங்களுடைய கர்மத்தின்படி தான் நடக்குதே தவிர அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். இறைவன் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஆனால் சும்மா ரேண்டமாக ஒரு ஆள் வந்து இந்த தண்டனை அவனுக்கு கொடு, இந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுன்னு எதுவுமே கிடையாது. அதை அவன் அனுபவிக்க வேண்டியது தான். அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத, அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் அவருக்கு கிடச்சிட்டு இருக்கு. அந்த நாடகத்தில் சூர்தாஸை சுற்றி அந்த நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ ரேண்டமாக ஒரு ஆளை பிடிச்சி சூர்தாஸை திருத்தணுங்கிறதுக்காக இவங்களை தண்டிச்சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வருத்தப்படாத, காலம் நெருங்கிடுச்சு, சூர்தாஸ் திருந்துறதுக்கு உண்டான காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆன்மூலகத்திலிருந்து அவர் திருப்பியும் பூமிக்கு வரார், அதே ஃபக்கீர்னுடைய இதில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சூர்தாஸ் வந்து அப்போ அந்த ஃபிலிப்ஸ் இருக்கா பார்த்தீங்களா, ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கான். அந்த ஃபிலிப்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு பெரிய கோட்டை மாதிரி எல்லாம் கட்டியாச்சு, அந்த வீடெல்லாம் கட்டியாச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு மலை முகடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு ஒரே புலம்பு, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை, நான் நல்லது தானே இருந்தேன், எனக்கு வந்து இந்த குடும்பக்காரங்கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு ஒரே புலம்பிகிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக அந்த ஃபக்கீர் வந்து இப்படி பின்னாடியே வந்துட்டு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறியா அப்படின்னொன்னே பிலிப்ஸுக்கு ரொம்ப மனசு இலகுன மனசு. அப்போது டக்குன்னு பாக்கெட்டை தேடி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சூர்தாஸ் வந்து அவனுக்கு சாப்பிட்றக்கு சாப்பாடும் உடுத்துறதுக்கு துணியும் தான் கொடுப்பானே தவிர காசு ஒரு பொட்டும் கூட கொடுத்ததே இல்லை. அப்போது இந்த பிலிப்ஸ் வருத்தப்பட்டு அழுகாத குறையாக இருந்தால், ஐயா நானே இப்படி ஒரு நிலமையில் இருக்கேன், என்கிட்ட இப்படி கேட்டுட்டிங்களே, என்கிட்ட கொடுக்குறக்கு இல்லையே, என்னால் முடிஞ்சது வந்து எனக்கு உங்களால் வருத்தப்படுறது மட்டும்தான், என்னால் என்ன பண்ண முடியும், முதலாளி ஒரு கொடுமைக்காரன், காசே தரதில்லை, என் நிலமை இப்படி இருக்குது அப்படின்னோடனே, சரிப்பா நீ காசு தரலைன்னா பரவாயில்ல, நீ உன்னுடைய கஷ்டத்தையாவது என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னுடைய மனசுக்கு ஆறுதலாவது இருக்குமில்ல அப்படின்னொன்னே, ரொம்ப நன்றிங்க, இப்படி கேட்குறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, நீங்கள் அதையாவது கேட்குறீங்களேன்னு சொல்லி தன்னுடைய முழு வாழ்க்கையினுடைய கஷ்டத்தையும் அந்த ஃபக்கீர்கிட்ட வந்து கொட்டி தீர்த்துற. அந்த ஃபக்கீர் யார், அவர் தான் அந்த ஹை சோல், சரிங்களா, நீலுவோடைய ஹையர் சோல் இருக்கார் பார்த்தீங்களா அவர். அப்போ கொட்டி தீர்த்துறார். தீர்த்தினோடனே சரி
நான் வந்து உனக்கு ஒரு விடிவு காலம் தர்றேன், நீ வந்து இறைவனை கூப்பிட்டியா, இறைவன் வந்து என்னை அனுப்பிச்சி வச்சுருக்கார், அதனால உனக்கு ஒரு விடிவு காலத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தரேன், நான் சொல்கிற காரியத்தை மட்டும் செய்யி, நீ வந்து உன்னுடைய முதலாளிகிட்டேருந்து தப்பிச்சு நீ போய் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னோடனே அந்த ஃபிலிப்ஸ் இருந்துட்டு, இல்லை முதலாளிக்கு வந்து மாந்திரிகமெல்லாம் தெரியும், அவனை நாயோ பூனையாவோ மாற்றிடுவான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, டேய் பயப்படாதடா, முதல்ல ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்க்கையில் இப்படி பயப்படவே கூடாது. அவர் பாடம் சொல்லித்தராரு, பயப்படாத, தைரியமாயிரு, நீ பயந்து இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமையே இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா. சரி, உன் முதலாளிக்கு மட்டும் விற்று தெரியாது, எனக்கும் விற்று தெரியும், நான் வேணும் முதலாளி செஞ்சு அதே வித்தையை நானும் செஞ்சு காமிக்கிட்டா அப்போ நீ நம்புவியா அப்படின்னோன்னா, ஓ அப்படியா, எங்கே செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் அதே வித்தையை செஞ்சு காமிச்சோன்னே, அடடா இவரும் பெரிய வித்தக்காரர் போல, அப்போ இவர் சொல்கிறத கேட்கலாம், அந்த தைரியம் மனசில் வந்துடு. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் கேட்குறேன், நான் சாமி கும்பிட்டேன், சாமி தான் உங்களை அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் நான் கேட்குறேங்க, நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணுன்ட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தப்பு செய்கிறதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னோடனே, சரிப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், நான் என்ன சரியாக சொல்கிறேனோ அதை மட்டும் நீ பண்ணணும். காலையில் அந்த சூர்தாஸ் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர சொல்லுவார், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் சூர்தாஸ் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போய் 300 காசு மட்டும் எடுத்துக்கோ, அதுக்கு மீறி எடுக்கக்கூடாது, 300 உனக்கு போதும். அந்த 300 காசை எடுத்துகிட்டு அவனுடைய காசு பணம் எல்லாம் இருக்குது பார்த்தியா, அது எல்லாமே அநியாயத்துக்கு சம்பாரிச்சது தான், அது வந்து உனக்கு தேவையில்லை, ஆனால் நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு கூலி அந்த 300 கணக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் அந்த 300 காசு எடுத்துக்கோ. அவனுடைய காரையே எடுத்துகிட்டு போயிட்டு ஊரினுடைய எல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காரை அந்த இடத்துல விட்டுட்டு நீ என்ன பண்ணுன்னா, அந்த ஊர் எல்லைக்கு போனேன்னா அங்கே பெரிய மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு உனக்கு வேலை தேடு, இமிடியேட்டாக உனக்கு வேலை கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கை அந்த வேலையை தொட்டே அப்படி வந்து நீ வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறலாம், நீ எப்படி நேர்மையாக வாழணும்னு விருப்பப்பட்டு அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஃபக்கீர் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறார். இந்த ஃபிலிப்ஸ் என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு அடுத்த நாள் காலையில், முதலாளி நான் வந்து இப்படி நேற்று ராத்திரி என்னை அனுப்பிச்சி வச்சுருந்தீங்களோ ஒரு வேலைக்கு, அங்கே போகும்பொழுது ஒரு 4 பேர் பேசுகிறத கேட்டேன், இந்த வழியில் போனால் ஒரு மலை முகடு இருக்குது, ஒரு குகை இருக்கான், அந்த குகைக்குள்ளே போனோம்னா ஏகப்பட்ட பொக்கிஷம் இருக்காமா, அந்த பொக்கிஷம்லாம் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம வந்து இன்னும் பெரிய பணக்காரனாகி சந்தோஷமாக இருக்கலாம்ல, அதனால் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னோடனே சூர்தாஸுக்கு ஒரு ஆசை, ஆஹா இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கே, இவன் யாரா அவன் பைத்தியக்காரன், இவன் அந்த இதை தூக்கிட்டு போகாமல் நம்மகிட்டே வந்து சொல்கிறான் பாரு, இவனை விட ஒரு நேர்மையான பைந்தாங்குழி அடிமை எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா வண்டி எடு போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. கரெக்டாக கிளம்பி அந்த ஒரு மலைமுகடு மாதிரி இருக்கலாம், காடு மாதிரி இருக்குது, ஆளாரவுமே இல்லை, அந்த இடத்துக்கு இப்படி வந்தோடனே கரெக்டாக பிலிப்ஸ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு குகை இருக்குது, முதலாளி நீங்கள் இங்கே இருங்க, நான் வேணும் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன், ஏன்னா நீங்கள் வர்றது கஷ்டம் இல்லை, கொஞ்சம் இதாக இருக்கும்னோடனே, சரி போட அடிமை நல்லா போட வேலையை செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அனுப்பிச்சி விட்டுறான். போய் அந்த என்னென்னா இது எல்லாமே அந்த ஃபக்கீர் ஹையர் சொல்லிருக்கார் பற்றி அவர் முன்னாடியே சொன்ன விஷயம். அந்த குகைக்குள்ளே போயிடுறாரு. போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து என்ன பண்ணிடுறான்னா, பிலிப்ஸை வந்து இறக்கி அந்த வீல் சேர்லேருந்து சூர்தாஸை இறக்கி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து நிறுத்திட்டு, அந்த குகை முன்னாடி நிறுத்திட்டு தான் ஃபிலிப்ஸ் வந்து அந்த குகைக்குள்ளே போகிறாப்புல. அப்போ காரில் யாருமே இல்லை. ஃபிலிப்ஸ் என்ன பண்ணுறான், அந்த குகைக்குள்ளே போய் அந்த வழியே ஒரு சந்து இருக்குது, அந்த சந்து வழியாக ஓடி வந்து காரை எடுத்துகிட்டு சைலண்ட்டாக எந்த விதமான சத்தம் இல்லாமல் ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு வீட்டுக்கு போய் அந்த பெட்டியை திறந்து அதே மாதிரி 300 மட்டும் எடுத்துகிட்டு காரை அவர் எப்படி ஃபக்கீர் சொன்னாரோ அதே மாதிரி காரை நிறுத்திட்டு அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல தங்கிடுறான். தங்கினோன்னா அடுத்த வேலை தேட போகிறான். அடுத்த நாளே அவனுக்கு வேலை கிடச்சிது. அவனுக்கு எப்படி எதிர்பார்த்தவனோ நிம்மதியான ஒரு வேலை, நல்ல சம்பளத்தோட மரியாதையான ஒரு வேலை கிடச்சிது. ஃபிலிப்ஸினுடைய வாழ்க்கை நல்லபடியாக செட்டில் ஆகிடுது. பாருங்கள், 2வது ஹாப்பி எண்டிங். இப்போ சூர்தாஸ் மட்டும்தான் இந்த இடத்துல பெண்டிங் இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், போகிறான் 1 மணி நேரம் ஆகுது, ஃபிலிப்ஸை காணோம். இது என்னடா அவன் போய் 1 மணி நேரம் ஆகுது, அந்தி சாஞ்சிட்டே இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு தெரிய ஒன்றும் புடி வர்ற மாதிரி இல்லை. சரி இவனை விட்டா ஆகாது, உள்ளே ஏதாவது போய் என்ன பண்ணிட்டானா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஏற்கனவே கால் இல்லையா, அந்த வீல் சேர்லேருந்து கஷ்டப்பட்டு இறங்கி தகுந்து அப்படியே உள்ளே வந்தால் கரெக்டாக நல்லா அந்தி பொழுது சாஞ்சிருச்சு. ஒரு மிருகங்கள்லாம் கத்துற சத்தம் கேட்குது. அப்போது சூர்தாஸுக்கு ஒரு பயம். ஃபிலிப்ஸ்னு சத்தம் போட்டு பார்க்குற ஒரு இதையும் காணோம். இன்னும் அதிகமாக சத்தம் போட்டால் எங்கேயாவது மிருகங்கள் தன்னை தேடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். சரி அவன் உள்ளே தான் எங்கேயாவது இருப்பானா இருக்கும், நம்ம உள்ளேயாவது போய் பார்க்கலாம், அது வரைக்கும் மிருகங்கள் எதுவும் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்ல, அதனால உள்ளே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்தாஸ் உள்ளே போகும்பொழுது முழுசாகவே நல்லா அந்தி சாஞ்சிருச்சு அப்படி கம்ப்ளீட்டாக. அப்போது ஃபிலிப்ஸ்னு கூப்பிட்டு பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, இப்படி தவுந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கரெக்டாக இப்படி தவுந்து போகும்பொழுது தம் மேலே ஒரு பாம்பு இப்படி ஊர்ந்து போகிற ஒரு ஃபீலு. கத்தி கூப்பாடு போடு, யாரை கத்தி கூப்பிட்டு அங்கே யார் வரப்போகிறா, நடுக்காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு குகைக்குள்ளே யார் வரப்போகிறா, கத்தி கூப்பாடு போட்டோன்னே என்னடா அது நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நகர்ந்து பார்த்தா ஆக மொத்தம் அங்கே ஃபிலிப்ஸ் இல்லை.
முழு கருகும்முன்னு ஆயிடுச்சு வெளியே. இப்போ வெளியே போகலாம் அப்படின்னு யோசிச்சா எப்படி போகிறது? பின்னாடி இது வீல் சேர் தான் இருக்குது, அதுவும் மலை ஏதோ மேலே முகடு மாதிரி இருக்குது, அங்கேருந்து இறங்குறதும் கஷ்டம். சரி, அப்படியே இருந்தாலுமே அங்கே காருக்கு போனாலுமே எப்படி வண்டி ஓட்டுறது? அதுவும் முடியாது, அதுவும் கஷ்டம். வெளியே போகலான்னு நினச்சாலும் வெளியே வந்து ஏகப்பட்ட மிருகங்களினுடைய அந்த ஊளை விடுற சத்தம் அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு பக்கம் பயம். குகைக்குள்ளே பாம்பு இருக்குது, இதுவும் பயம். கருகும்முன்னு இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் இருக்குது. இப்படி ஒரு இடத்துல சூர்தாஸ் வந்து தெளிவாக சிக்கிட்டான். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ரெல்மு 1 2 3 அந்த 1 2 3 படிநிலைகளில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. கரெக்டாக சூர்தாஸ் வந்து சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அந்த மிருகங்கள் வெளியே வர நடமாடுறது, சத்தம் போடுறது, இது எல்லாமே அவனுக்கு கேட்கும்பொழுது அந்த நடந்து வர்றது அதெல்லாமே கேட்கும்ல. அப்படி கேட்கும்பொழுது பயம், பதட்டம் அதிகமாகுது. திடீர்னு அப்போது ஏதோ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு தடவை பாம்பு வேறு மேலே ஊர்ந்து போயிட்டே இருக்குது. கடைசியில் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறான் அப்படின்னு சொன்னால், அந்த பயம் மேலிட்டு போகும்பொழுது தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிக்குது. சே, என்னடா இது இப்படி பயந்து சாகிறமே, நம்ம ஒரு ஒன்றுமே முடியாத ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் பார்த்தியா, என்ன இப்படி ஒரு வாழ்க்கையாகி போச்சு நம்மளுக்கு, இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் சூர்தாசனுடைய மனசில் இது, அடடா இந்த மாதிரி தான். அப்போ சாமி அடுத்து இத்தனை நாள் சாமியினுடைய வார்த்தை வாயில் வந்ததே கிடையாது. இறைவா என்னை காப்பாற்று, என்னை ஏன் இப்படி ஒரு நிலைமையில் வச்சுட்ட அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை கதறி கூப்பாடு போட்டு வேண்டும் பொழுது சூர்தாஸுக்கு டப்புன்னு மண்டையில் ஒரு பொறி தட்டுது. தான் துன்பப்படுத்தின மக்கள் அத்தனை பேருமே இப்படித்தானே தங்கிட்ட வந்து கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டிருப்பாங்க. ஒரு தடவை கூட நம்மளுடைய மனசு இலகுனதே கிடையாது. அவனை பார்த்து ஏளனப்பட்டு சிரித்து அவனுடைய துன்பத்தில் சந்தோஷமெல்லாம் பட்டுட்டு இருந்தோம். இப்படித்தானே அவனும் கதறி இருப்பான், இப்படி தானே அவனும் மன வருத்தப்பட்டிருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு டப்புன்னு அப்படி பொறிதட்டு. இதுதான் அந்த சப்கான்ஷியஸ் விழிப்பு நிலை அடையிறதுக்கு உண்டான ஒரு நிலை. அப்போ திருப்பியும் உள்ளே போகலாம் அப்படின்னு போகும்பொழுது அதே மாதிரி பாம்பு போகுது, அந்த சீர்ற சத்தம் கேட்குது, எல்லாம் கேட்குது. அப்போது கத்தி கூப்பாடு போடும்பொழுது என்னை காப்பாற்று, நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன், காப்பாற்று அப்படிங்கும்பொழுது அந்த பயம் மேலிட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு திருப்ப ஆழ் மனசு நல்லா முழுசும் ஆக்டிவேட் ஆனோன்னா இப்போ தனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏண்டா நீ இத்தனை நாள் இத்தனை சீரழிவான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அத்தனை பேர்த்தையும் சீரழிவு பண்ணி அத்தனை துன்பத்தை சேர்த்து இத்தனை பாவத்தை சேர்த்து வச்சுருக்கியே, திடீர்னு வந்து இப்படி சாமி என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் சாமி வரும்னு நீ நினைக்கிறையா? அது எப்படிடா நினைக்கிற நீ? உனக்கு எல்லாமே உடனே டப்புன்னு அப்படி மாறிடுமா? இப்போ ஒன்று சாமி உன்னை வந்து காப்பாற்றிட்டு போகும்னு நினைக்கிறியா? நீ இந்த துன்பமும் இதற்கு மேலும் துன்பப்படணும் அப்படிங்கிறதானடா உன்னுடைய விதியை. நீ செஞ்சதுக்கு நீ பாவம் அனுபவிக்கணும்டா. எப்படிடா சாமி வந்து உன்னை காப்பாற்றும்? இது வந்து ஆழ் மனசு கேட்குது. அப்போ சூர்தாஸுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான் சூர்தாஸ். ஆமாம்ல, நானே இவ்வளோ பெரிய பாவதாரி, நான் போய் எப்படி என்னை காப்பாற்றுன்னு சொன்னேன், எந்த சாமி வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னோடனே அதுதான் அந்த ரியலைசேஷன் ஆரம்பிக்குது. ஓகே ஃபைன், நான் செஞ்ச தப்புக்கு நான் வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் திருந்திட்டேன், மனம் திருந்திட்டேன். இந்த இவ்வளோ நாள் நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே மோசமான வேலை தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ராத்திரி நான் வந்து தாண்ட போகிறதில்ல, நான் இங்கே தான் சாக போகிறேன், செத்தான் நான் நரகம்தான் போக போகிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். முன்னாடியே நரகம் போகணும் அந்த பயத்தில் தான் கற்றுனது. ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் வெளிப்படைஞ்சோன்னே நான் நரகம் தான் போக போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து அதை முழு மனதோடு நான் வந்து ஏற்றுக்கிறேன். இதுக்கு மேலே நான் எந்த விதமான தவறும் தாண்ட போகிறதில்ல. அதனால் எனக்கு நான் செஞ்ச பாவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அது இந்த பூமியில் கிடைக்கிற தண்டனை உட்பட நான் இறந்து நரகம் போகும்பொழுது அங்கே எனக்கு தண்டனை கிடைக்கும் பொழுதும் நான் முழுசாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து வெளியே மிருகம் வந்து கடிச்சு கிழிச்சு அப்படி துன்பப்பட்டு சாகிறத விட இந்த பாம்பு கடிச்சு சாகிறது எவ்வளோ மேலே. அதனால் நான் இன்னும் குகைக்கு ஆழமாக உள்ளே போகிறாங்க, நிறைய பாம்பு இருக்கிற சத்தம் கேட்குது, அதனால் பாம்பே நீ கடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளே அப்படியே தவுந்து சூர்தாஸ் உள்ளே போயிடுறான். போனோன்னா அந்த ராத்திரி பூரா இப்படி தான் அந்த இது சப்கான்ஷியஸ் பேசுது தொடர்ந்து, நீ இந்த தப்பு பண்ணல, இந்த தப்பு பண்ணல, இதுதானே பண்ணினேன், இதுக்கு தாண்டா நீ அனுபவிக்கிற, இதுக்கு தாண்டா நீ அனுபவிக்கிற. இந்த யானை அங்குஸ்தில் குத்திட்டே இருக்க தெரியுமா யானை பாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய ஆள் மனசு உன்னுடைய மனசே உன்னை கொல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி சூர்தாஸை ராத்திரி பூரா மனசாட்சி வந்து போட்டு கொன்னுக்கிட்டு இருக்கு ஆள் மனசு. அப்போது அந்த ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு தான் தவறு பண்ணினது உணர்ந்து சூர்தாஸனுடைய மனசு வந்து முழுக்க தெளிஞ்சிருது. கரெக்டாக விடியற் பொழுதும் வரும்பொழுது இந்த குகைக்குள்ளே வந்து இன்னும் ஒரு 10 எட்டு வச்சுருந்தோம்னா, ஒரு 4 எட்டு வச்சுருந்தோம்னா அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, அந்த வெளிச்சம் அப்போ தான் தெரியுது. அப்போது வேகமாக அந்த பக்கம் போக பார்க்கும்பொழுது, டேய் ராத்திரியை தாண்டிட்டேன், இறைவனுக்கு தான் உண்மையாலுமே நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிலிப்ஸ் இப்படி தான் ஓடிருப்பான் போல இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குகையை விட்டு வெளியே வரும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு அந்த ஃபக்கீர் உட்காந்துருக்கார், ஹையர் சோல்.
அப்போது டேய் நீ யாரா அப்படின்னொன்னே வந்து தன்னுடைய கதைகள்லாம் இப்போ முழுசாக சூர்தாஸ் அவர்கிட்ட சொன்னோன்னே, நான் இனிமேல் வந்து திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்னு இருக்கேன், என்னை தயவு செஞ்சு எதாவது காப்பாற்றுங்க, என்னை கொண்டு போய் என்னை விடுங்க அப்படின்னொன்னே அவர் ஒரு சோதனைக்கு இது பண்ணி பார்க்குறாரு. ஏன்டா உன்னை நான் கொண்டு போய் விட்டா நீ வீட்டுக்கு போய் நிம்மதியாக உட்காந்துட்டு மறுபடியும் உன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பேன் அப்படி தானே அப்படின்னொன்னே, சத்தியமாக நான் பண்ண மாட்டேன், நான் இதுக்கு மேலே நான் திருந்திட்டேன், உண்மையாலுமே மனம் திருந்திட்டேன், இனி நான் வந்து எந்த தவறுமே செய்ய மாட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனாமத்தாக சேர்த்துன சொத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து யார் யாரெல்லாம் துன்பப்படுத்தி அந்த காசு பணத்தை சேர்த்துனனோ என்னுடைய முயன்ற வரைக்கும் எல்லா அளவுக்கு முயன்று இந்த காசை யாரெல்லாம் துன்பப்படுத்தி அந்த காசு வாங்கினா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி என்னால் எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் மறுபடியும் அந்த காசை கொடுத்துட்றேன், அது தவிர்த்து யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு இந்த வாழ்க்கையை கழிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கழிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உன்னை நான் காப்பாற்றுறேன், ஆனால் உன்னுடைய வாக்கு தவறாமல் நீ சரியாக நடந்துக்கணும்னு நான் சத்தியமாக அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னோடனே அந்த ஃபக்கீர் வந்து அவர் கொண்டு போய் வீட்டில் அந்த வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுறார். விட்டுட்டு அவர் போயிடுறார். சூர்தாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவும் தனக்கு ஏதோ ஒரு மனம் திருந்தல, தன் பையனே இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு இதில் அந்த அம்மா ஒரு மனக்குமுறலில் உட்காந்துருக்கும் பொழுது சூர்தாஸ் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி திருப்பி அந்த லாகூர் ஸோ அங்கேயே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் 2 பேரும் இப்போ முதல் அந்த லெவல் 3லேருந்து ஆன்மாவனுடைய இது என்ன, தானும் திருந்தி தன் அம்மாவையும் திருத்தணுங்கிறதான் அவங்களுடைய நிலைமை. இப்போ 2மே நடந்து போச்சு பார்த்தீங்களா. அப்போது தன்னுடைய அம்மாவையும் கூட வச்சு எல்லா இயன்ற அளவுக்கு எல்லா நன்மைகளையுமே வந்து செய்கிறார். செஞ்சு தன் மக்களுக்கு என்னென்னலாம் சத்தியம் பண்ணாரோ அந்த ஃபக்கீர்கிட்ட, ஸோ அந்த எல்லாமே செஞ்சுட்டு இப்பொழுதும் இன் சென்ஸ் அந்த இவங்க அந்த விஸ்பி ராத்து அவங்க சொல்லும் பொழுது இன்றைக்கி வந்து அந்த சூர்தாஸ் வந்து நல்ல ஒரு நிலைமையில் மனம் திருந்தி மக்களுக்கு உதவி செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அந்த நீலுவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹையர் சோலுக்கு கடவுளுக்கும் அதிகப்படியான நன்றி கடன் விட்டு அவங்கக்கிட்ட நன்றி சொன்னாங்களாம். ஸோ சூர்தாஸ் வந்து ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்த ஒரு சூர்தாஸ் மனம் திருந்தி ஒரு நல்ல ஆன்மாவாக மேல் வருவதற்காக ஒரு இது. ஸோ ஒரு அன்போ பாசமோ காதல் இதெல்லாம் வந்து ஆன்மாக்களுக்கும் உண்டு. அப்போது அந்த ஆன்மா வந்து எந்த அளவுக்கு ஆழமாக மனசில் நினச்சி வருத்தப்பட்டு தன்னை விட உயர்ந்த ஆன்மாக்களையோ இல்லை இறைவனையோ வேண்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் எந்த அளவுக்கு இறங்கி வராங்க பாருங்களேன். அந்த இடத்த விட்டு பூமியில் அந்த உடல் எடுத்து இங்கே பூமியில் வந்து இந்த ஒரு சில நாடகங்கள்லாம் நடத்தி எவ்வளோ வேலை பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? ஒரு ஆன்மா நல்ல ஒரு மேல்நிலை வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான். ஸோ ஆன்ம உலகம் அப்படிங்கிறது நம்மளை மேல் கொண்டு போகிறதுக்காகத்தான் இருக்கே தவிர அவங்க நம்மளை யாரையுமே தண்டிக்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். நான் திருந்திட்டேன் என்னை காப்பாற்றுனா அவங்க இம்மிடியட்டாக ஓடி வந்து நம்மளை காப்பாற்றிடுறாங்க. அப்போது இதுக்குண்டான வாய்ப்பு நம்ம கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க விஸ்பி ராத்துவும் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து பேர் என்ன, சூர்தாஸினுடைய கதை. சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. ஸோ அவங்க இறந்தாங்களா, இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் இல்லை. பட் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, இந்த நூல் எழுதும் பொழுது சூர்தாஸ் வந்து நல்ல ஒரு நிலைமையில் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் எழுதி முடிச்சிருக்காங்க. another ஹாப்பி எண்டிங். ஐ லவ் ஹாப்பி எண்டிங்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாளைக்கு என்ன சண்டே தானே, Q&A. ஸோ அதில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.